காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மாட்டோம் என கூறுவதற்கு கர்நாடகாவுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக மாவட்ட மகளிர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடங்களிலும் அதிமுக வெற்றி பெற்றால்தான் டெல்லியில் நமது உரிமைகள் காக்கப்படும் என்றார். மேலும் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள காங்கிரஸ் கட்சிதான் கர்நாடகாவில் ஆட்சி நடத்துகிறது என்று சுட்டிக்காட்டிய அவர், திமுகவில் இருந்து வெற்றி பெற்ற 38 எம்பிக்களும் டெல்லி சென்று காவிரி விவகாரம் குறித்து பேசாமல் பக்கோடா மற்றும் டீ சாப்பிட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சனம் செய்தார். இன்றைக்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மாட்டோம் என்று சொல்லி கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் சிவகுமார் நடத்துகிறார். ஒரு தண்ணீர் கொடுக்க மாட்டேங்கிறார். துணை முதலமைச்சர் சிவகுமார் சிந்தாரா நடத்தினார். துணை முதலமைச்சர் தண்ணீர் கொடுக்க தமிழ்நாடு தண்ணீர் கொடுக்கிறாங்க விட்டாரா? அங்க நடக்கிற ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி தான் திமுக கூட்டு வச்சிருக்கு. ஆக காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடாது. காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது. நாட்டு மக்களுடைய நலனை மனசில் வைக்காமல் நமக்கு காவிரியில் தண்ணீரை சும்மா இருக்க வேண்டாம். நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் புரட்சி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் போராடி எங்களுக்காக உரிமையை பெற்றாரே, அந்த தண்ணியை கொடுப்பதற்கு உனக்கு ஏன் வரல? நீ ஏன் கொடுக்க மறுக்கிற? தன்னாட்சி இருக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கொடுக்க முடியாது சொல்லக்கூடிய நோக்கி இருக்கு.